பேருக்கு கொடுத்து பாருன்னு அவர் சொல்கிறாரு. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 கொடுத்து பாரு, நீ ஆசீர்வதிக்காமல் விடுவேனோ? இப்படிதானே கேட்குறாரு. அப்போ செஞ்ச என்ன? நமக்கு என்ன கேள்வி? கடவுளுக்கு எதுக்கு கொடுக்கணும்? இதுதான் ஒரு கொஸ்டின். நான் கேட்குறேன், டாக்டருக்கு எதுக்கு கொடுக்கணும்? அந்த கேள்வி அங்கே கேட்கணும். கடவுளுக்கு எதுக்கு கொடுக்கணும் ஒரு கேள்வி கேட்டால், அடுத்த கேள்வி பாஸ்டருக்கு எதுக்கு கொடுக்கணும்? அடுத்த கேள்வி, வேதத்தை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன்னா நான் இப்போ வேலையாள், உங்களுக்கு வேலை செய்கிறேன், நீங்கள் தான் எனக்கு கூலி கொடுக்கணும். பள்ளிக்கூடத்தில் அப்படி தானே பணம் கட்டி தானே படிக்கிறீங்க ஏபிசிடி எல்லாம். வேதத்தை கற்றுக் கொடுக்குறவன் ஊழியக்காரன், கற்றுக் கொடுக்குறவன் ஊழியக்காரன், ஊழியக்காரன் கூலிக்கு கடமைப்பட்டவன், பாத்திரவான், செய்யணும். அப்போ இப்படி இருக்கும்போது நம்ம ஏன் கொடுக்கணும்? நம்ம பிடிச்சி நிற்போம் ஒரு வசனத்தை, இலவசமாய் பெற்றா இலவசமாய் கொடுங்க. இலவசமாய் நான் எதை பெற்றேன்? நீங்கள் கேட்கணும். பைபிள் இருக்குது, இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுங்கன்னு இயேசு சொல்லிட்டு போனார். இல்லை, மறக்கலை. எந்த ஊழியக்காரனாவது உனக்கு ஒரு அபிஷேகம் தருகிறேன், எனக்கு ஒரு கூலி தான்னு கேட்பானா? உனக்கு ஒரு வரம் தருகிறேன், எனக்கு இவ்வளோ ரூபா தான்னு கேட்பானா? கேட்க மாட்டான். இல்லையா? எதாவது கேட்பானா? கேட்க மாட்டான். இதுக்குத்தான் உங்களுக்கு இலவசம். கிருபை பரலோகத்திலிருந்து வருகிறது, இரக்கம் பரலோகத்திலிருந்து வருகிறது, வரங்கள் பரலோகத்திலிருந்து வருகிறது. அது இலவசமாக கொடுக்கப்படுகிறது. 9 கனிகளை நான் தரேன், எனக்கு இவ்வளோ காணிக்க கொடுங்க, நீ எவனா பேசுவானா? ஒருத்தரும் பேசுகிற மாதிரி இல்லை. அவன் காணிக்கிற அவன் சபையை நடத்துறது. அப்போ தான் 10 பேருக்கு பண்ணுறது 40 பேருக்கு பண்ணலாம். இன்னும் பணம் கிடச்சா 400 பேருக்கு பண்ணலாம். இன்னும் பணம் கிடச்சா 4000 பேருக்கு பண்ணுவான். 100 போஸ்ட் அடித்து ஒட்டுறவன் 1000 போஸ்ட் அடித்து ஒட்டுவான். அவனுடைய தேவைகளை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். குற்றம் சுமத்துவது அல்ல. ஆகவே இந்த மாதிரி அந்தி கிறிஸ்துனுடைய கேள்விகள் தான் உங்களை இருக்கிற இடத்துல கொஞ்சம் கூட வளரப்படாத வரைக்கும் அப்படியே வச்சிருக்கு. இந்த களிமண்ணை பிடிச்சி ஒரு தெய்வத்தை உண்டாக்கி வச்சது போல் நீங்கள் உயிர் உள்ள தெய்வங்களாக இருப்பீங்க. ஆனால் தேவனுக்கு புத்திரலாக இருக்க முடியாது. வசனத்தை செவி கொடாதவன் ஒரு நாளும் வாழ்க்கையில் முன்னேறின சரித்திரமே கிடையாது. நீ செவி கொடுத்தாலும் செவி கொடுக்காமல் வாழ்ந்தாலும் அது 2000க்கு முன்னே அது கிருபையின் காலம், இரக்கத்தின் காலம். இப்போ 2000 பிறகு தண்டனையின் காலம். 2000க்கு முன்னாடி 10 ஸ்திரீ எடுத்தா ஒரு ஸ்திரீ கூட ஆஸ்பத்திரி பக்கம் போக மாட்டாங்க. இன்னைக்கு 2025க்கு பிறகு 50 வருஷம் எடுத்துக்கிட்டோன்னா இருந்தாலும் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறது. 2000க்கு பின்னாடி ஒரு ஸ்திரீ கர்ப்பமானால் 10 மாதத்துக்குள்ள எத்தனை ஸ்கேனு? நீ எத்தனை ஸ்கேன் எடுத்த? வெறும் 3 ஸ்கேனா? ரொம்ப குறைவு. நிறைய பேர் மாதத்துக்கு ஒரு முறை ஸ்கேனு. பிள்ளைய வளர்ச்சி பார்க்கணும், அடுத்து ஹார்ட்டுக்கு ரத்த பரிசோதனை செய்யணும், அடுத்து ஒரு எம்ஆர்ஐ எடுக்கணும். அப்படி அந்த குழந்தைகளை டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி கர்ப்பத்துக்குள்ளே வச்சு வெளிச்சத்தில் வச்சு விட்ருவாங்க. குழந்தை பிறகு லாஸ்ட்டில் வெள்ளாட்டு குட்டி மாதிரி வராது, இந்த பிராய்லர் கோழி மாதிரி வரும். அது உடனே கேட்கும், நான் இனி சோறு தின்னணுமா இருந்தால் எனக்கு செல்வனை கையில் தந்தால் தான் சோறு தின்னும். பெரியவங்க இல்லை, இப்போ சின்ன பிள்ளைகளுக்கான டச் பண்ணு தேவை. ஏன்றால் அப்படியே ஒரு மோகம். ஒரு கண்ட்ரோலில் நிற்காது. முன்னாடி 2000 முன்னாடி பிள்ளைகள் பிறந்தால் பெற்றோர்கள் கீழ்ப்படிவார்கள், கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். இன்னைக்கு அப்படியா? அன்னைக்கு கல்வி இல்லை, கீழ்ப்படிந்தால். இன்னைக்கு கல்வி இருக்கிறதா, நான் கீழ்ப்படிவதில்லை. ஏண்டால் இச்சை ரோகம் அது சரீரத்துக்குள்ள தைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை விட்டு வெளியே வா, கம் அவுட். அதர்வைஸ் டெத், ரெடி டு டெத். ஒரு சும்மா கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவை மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை செய்யாதிருப்பீர்களாக. செய்யாம இருக்கணும்னா நீ வசனத்துக்கு செவி கொடு. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமலும்
பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிரு. இன்னைக்கு பைபிள் நிறைய பேருக்கு தலகாணி இல்லை, இருதயவாதி இருந்தால் பைபிளை தூக்கி வைக்கிது. பாட புஸ்தகம் மட்டும் படிப்போம், மூட்டை மூட்டையாக படிப்போம். ஒரு +2 வரைக்கும் ஒரு பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு எத்தனை பாட புஸ்தகங்கள் எவ்வளோ படித்தேன்னு கேட்டால் அவ்வளோலாம் கணக்கிட முடியாத புஸ்தகங்கள் இருக்கும். இந்த சின்ன மூளைக்குள்ள எவ்வளவு கல்வி அறிய புகுற்றீர்கள். வாழ்க்கைக்குரிய கல்வியாக அது ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கைக்குரிய கல்வி ஒன்றுமே கிடையாது. அதை படித்து வெளியே வந்து விட்டில் பூச்சி மாதிரி அலைஞ்சு தெரியணும். வேலையில்லை நாட்டில் படித்து என்ன பிரயோஜனம்? ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் இருந்த அவர் ஒரு வேலை கொடுத்துருவார். எனக்கு ஒரு வேலை தந்துருக்காரா? 40 வருஷம் வரைக்கும் நான் வேறு ஆட்களுக்கு வேலை கொடுத்தேன், ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ கர்த்தர் எனக்கு ஒரு வேலை இருந்தார், நான் உங்களுக்கு வேலை செய்கிறேன். அல்லேலூயா. இதனால் எந்த மருத்துவமனையும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு ஒரு கரவோசை. அதை பார்க்க வேண்டும், வேதத்தை உற்று பார்க்க வேண்டும். இன்றைக்கி ஒரு பிள்ளை எடுத்தால் என்ன படிக்கிறேன்? MBBS படிக்கிறேன். அப்போ நாட்டில் கோழி பண்ண மாதிரி மருத்துவமனைகளை தான் தொடங்கணும். எல்லோரும் மருத்துவமனை தொடங்கினா தான் எல்லோரும் வேலை கொடுக்க முடியும். எல்லாருக்கும் ஐடியில் வேலை வேணும். அப்போ எல்லோருக்கும் பெட்டி கடை மாதிரி ஐடி ஸ்தாபனங்கள் உண்டாகணும். எவனாவது விவசாயம் செய்யணும்னு நினைக்கிறானா? விவசாயத்தை கற்றுக் கொடுத்தது யார்? முதல்ல யார்? கர்த்தர் தான். முதல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். முதல் விவசாயிகள் 2 பேருக்கு பேரை சொல்லுங்க. நோ, ஆதாம் ஏவாள். அவர் ஆதாம் ஏவாள் என்ன முதல் பணி? இந்த தோட்டத்தை காக்கும் பணியை நியமித்தார். ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன செய்தார்? முதல்ல இந்த தோட்டத்தில் இந்த பராமரிப்பு வேலையை கொடுத்தாரு. வச்சுக்கோன்னு, நீ சும்மா சுட்டி தெரியக்கூடாது, நீ வேறு செஞ்சு சாப்பிடு, இலவசமாக எல்லாம் பறிச்சுக்கோ, தின்னுக்கோ. ஆனால் தோட்டத்தை காக்கும் வேலையை கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்டு கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் பாவம் செஞ்சு உண்டான 2 பிள்ளைகளும். அவனும் ஒரே பட்டணத்தில் இருக்கலான்னு நினச்சான் காயின். அவனையும் துரத்தி விட்டார். பற்பல பாஷை பேசும்படி பல தேசங்களுக்கு செதற பண்ணினார். அவருடைய கோபம் கீழ்ப்படியாமல் நிமித்தம் அந்த கோபம் ஒரே இடத்துல செட்டிலாக நினச்ச விடல. ஆவிதான் இன்றைக்கும் காயினை போல தான் நம்ம சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு வீடை கட்டுவோம், இதில் சாபம் இருக்குன்னு சொல்லுவோம், அடுத்த வீட்டுக்கு வாடகை வீடு போவோம். நிறைய பேர் அப்படி தான் போகிறாங்க. இந்த வீட்டு சாபத்தை தொடச்சா என்ன? அதெல்லாம் பிரமாணத்தில் நாங்கள் எல்லாம் உட்கொள்ள மாட்டோம். ஆனால் வேறு வீடு கட்டி போகிறோம். சரி, அந்த வேறு வீடு கட்டும்போது அந்த பூமிக்கு சாபத்தை போக்க நீ கொடுப்பியா? காயினை புதைச்சது, இந்த பூமியில் காயினை புதைச்சி பூமியை சபிச்சார் ஆண்டவர். பூமியை பாதி சாபம் பாதி ஆசீர்வாதம்னு சொல்லலை. காயினை புதைத்த பூமி, ஆபேலை புதைத்த பூமி சபிக்கப்பட்டு இருக்கும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி சபிக்கப்பட்ட பூமி. அதை பரிசுத்தம் பண்ணி வாழு. அந்த பரிசுத்தம் என்பதே கீழ்ப்படுதல் நிமித்தம். கர்த்தர் கொடுத்து பூமியை பரிசுத்தம் பண்ணி சபிச்சது யாரு? நான் வாங்கி அடிக்கிறேன் உன்னை, மன்னிப்பு தான் யார்கிட்ட கேட்கணும்? மாப்பிள்ளைகிட்ட கேட்கணும், உன்கிட்ட கேட்கணும். அப்படி தானே? இது உனக்கு நீதியாக தெரியுது. அப்போ தேவன் சபிச்சார் பூமியை, இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்குன்னு. அப்போ கொடுக்க வேண்டியது யாருக்கு? அவருக்கு தான் கொடுக்கணும். ஊழியக்காரன் கொடுக்கக்கூடாது, அவருக்கு கொடுக்கணும். அப்போ தான் உபாகமம் 23:5 என்ன சொல்கிறாரு? நான் உண்மையில் பிரியப்பட்டபடினால். எப்போ பிரியப்பட்டபடினால்? நீ என்னை நம்பி எனக்கு காணிக்கை செலுத்தினால நான் உண்மையில் பிரியம் வைத்திருக்கிறேன். இதனால் உண்மையில் வைத்த சாபத்தை நான் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறேன். உற்சம கையை தட்டுங்க. அப்போ சாபத்தை நீங்கள் விலை கொடுத்து தான் வாங்கணும். வாங்கியிருக்கீங்க, இனி கர்த்தர் கொடுத்து தான் அதை போக்கணும். கொடுத்து தான் போக்க முடியும். உற்சம கையை தட்டுங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 என்ன சொல்கிறது? விளையின் பயிரிலும் முதல் பலனை எனக்கு தந்தா உன் வீட்டில் திராட்சை ரசம் புரண்டு ஓடுன்னு சொன்னார். யாராவது கேட்குறீங்களா? எதுக்கு சொல்லி சொல்லி பாதரண்டு போதும்? யாராவது கீழ்ப்படுறீங்களா வசனத்துக்கு? நீ உண்டு பண்ணுகிற எல்லாவற்றிலும் முதல் பலனை கர்த்தருக்கு கொடு. அப்பொழுது வீட்டில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். இப்போ கடன் புரண்டு ஓடுகிறது. அப்போ எங்கே திரும்பிப்பார்? இந்நாள் வரைக்கும் சம்பாதிச்ச தசமாத்தெல்லாம் கர்த்தருக்கு கொடு, மீதி காரியத்தெல்லாம் அவர் வாய்க்க செய்வார். உச்சம கையை தட்டலாமா? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இப்போ சமீபத்தில் ஒரு சகோதரிக்கு நான் ஒரு ஜெபம் பண்ணினேன். அவங்க கொஞ்சம் விசுவாசத்தில் இருக்கிறவங்க, நம்பி வந்தாங்க. ஃபஸ்ட்டில் சொன்னாங்க, எனக்கு ஒரு வேலை வேணும்னு. எல்லாரும் வேலையில் இருக்கிறாங்க, எனக்கு வேலை கிடையாது. நான் டப்புன்னு சொன்னேன், வேலையை கூட அறிவை கூட 1000 பேருக்கு 1000 மாடுகளை பலி செலுத்தி தான் சாலமன் ஞானத்தை பெற்றான். நீ 1000 பேருக்கு சுவிசேஷம் அறிவி, உனக்கு வேலை கிடைக்கும். 1.5 மாதத்தில் வேலை கிடச்சி. 10 வருஷமாக கிடைக்காத வேலை 1.5 வருஷம் வேலை கிடச்சி. அதுக்கப்புறம் அதே சகோதரி சொல்லுவாங்க, சம்பளம் உயர்வாக வேணும்னு. சரி, கர்த்தர் அதை தருவார். 4 மாதத்தில் சம்பளம் அதிகமாக அவங்களாகவே கொடுத்தாங்க. பொதுவாக கொடுக்க மாட்டாங்க, ஒழுங்காக சம்பளம் கொடுக்கறதே இல்லை, ஆனால் கூட்டி கொடுத்தாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் 6 மாதத்திற்குள்ள ஒரு கம்பெனியை தமிழ்நாட்டிலே மொத்த பொறுப்பையும் அந்த சகோதரிக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று கடந்த சனிக்கிழமை கூப்பிட்டு சொன்னாங்க. ஒரு சும்மா கையை தட்டலாமா? கொடுத்தது ஒன்று. தமிழ்நாட்டினுடைய அந்த கம்பெனியுடைய முழு பொறுப்பையும் ஊட்டி சகோதரிக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். கொடுத்தது என்ன? ஒரு பொருத்தனை உயர்த்தினது எவ்வளோ? விண்ணளவு. என்ன வருஷ கணக்கு இல்லையா? 4 மாதங்கள். வருகிற செப்டம்பர் மாதம் என்னை தனியாக சந்திப்பதற்கு அந்த குடும்பம் மறுபடியும் வந்து கொண்டிருக்கு. டிக்கெட்டை போட்டுட்டாங்க. இதான் சத்தியம். பிரமாணத்தை உட்கொண்டால் உயர்வு. சொன்ன நீ கொடு, அப்பொழுது அமைக்கி குலுக்கி சரிய ஓமடியில் போடுவேன். ஏன் அந்த வார்த்தைக்காக கீழ்ப்படியலாம் இல்லையா? சரி, ஊழியக்காரல வார்த்தை கேட்கண்டாம். என்ன சொன்னார்? நீ கொடு, அப்பொழுது அமைக்கி குலுக்கி தருவேன். நம்ம என்ன சொல்லுவோம்? நீர் கொடு, உமக்கு தசமாக தருவேன்னு சொல்லுவோம். இது அந்தி கிறிஸ்துவும் அவிவிசுவாசத்துள்ள காரணங்கள். கர்த்தர் தந்தா நீங்கள் தருவீங்க. சமீபத்தில் ஒரு கேரளா சார்ந்த ஒரு காரன் ஒருத்தன் சொல்லுவார், பாஸ்டர் மலையாளத்தில் சொன்னான், നിങ്ങളെ டிவியை நான் காணும் நாம் ஓன பம்பர் எடுத்திருக்குது ஃபஸ்ட் ப்ரைஸ் கிட்டியா நீங்கள் சபைக்கு 10%. அவன் கன்னத்தில் அடிக்கிற மாதிரி ஒரு கையடி கொடுங்க. அது ஓன பம்பருக்கு நான் ஜெபம் பண்ணணுமா? ஃபஸ்ட் ப்ரைஸ், அதாவது எத்தனை கோடியோ 30 கோடின்னு நினைக்கிறேன், எத்தனையோ அந்த கோடி வருந்தா உமக்கு 10% தருவேன். அப்போ இவனுடைய விசுவாசம் என்ன இருக்குது? இந்த மாதிரி கர்த்தரத்தில் பேரம் பேசக்கூடாது. நீ எடுக்கிறியா எடுத்துக்கோ. கொடுத்த பிறகு கர்த்தர் என்ன கட்டளை எடுக்கிறாரோ அதை செய்யணும். ஆனால் கர்த்தருடைய பேரம் பேசுவேன். நீர் தந்தால் உமக்கு 10% தருவேன். சரி, நான் கேட்பேன், நான் ஜோம் பண்ணு வச்சுடுவோம். 10% நீ வச்சுக்கோ, 90% எனக்கு தெரியாது, நான் ஜோம் பண்ணுறேன்னு சொன்னான். என்ன அந்த கிறிஸ்துன்னு சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லுவீங்க. அதே மாதிரி தான் அங்கே விசுவாசம். அதை நீங்கள் கூறு போட்டு பார்க்கிறீர்கள் உங்கள் சுயநலத்துக்காக. கண்ணை மூடி கர்த்தரை நம்பணும். அவர் என்ன கட்டளை இடுகிறாரோ அதை நீங்கள் செய்யணும். இப்படி பேரம் பேசக்கூடாது. நீர் தந்தால் உமக்கு 10% தருவேன். 10 இந்த பூமியில் நீ வாழ்கிறதுக்கே 10% கொடுக்கணும் கர்த்தருக்கு. பூமியில் பிறந்ததுக்கே 10% கொடுக்கணும். முதல் பலன் கொடுக்கணும். 2 நீ செய்யலை, புதுசாக என்ன கொடுக்க போகிற நீ? சரி, அப்போ கேட்பாரு, ஒன்று நான் பரிசுத்தம் பண்ணுறேன், இனி உனக்கு பம்பர் உனக்கு தர்றேன், 10% எனக்கு தந்தால் போதும், இது வரைக்கும் உள்ள நீ செய்த பாவத்துக்கெல்லாம் தண்டனையை தரட்டுமான்னு கேட்பார். இல்லை அதுக்குரிய பரிகாரத்தை நீ செலுத்த தயாரானு கேட்பார். அப்போ சொல்லுவேன், பம்பர் கிடைக்கட்டும், நான் கணக்கை முடிக்கிறேன்னு. அவர் கணக்கை முடி, நான் பம்பரை தர்றேன்னு எழுவார். தனசத்தியம். இது நம்ம ப்ரேயர் சென்டரில் இன்னும் 2 சாவு இருக்குது, 3 சாவு, 2+1. அதையும் சீக்கிரமாக அறிவிச்சிடலாம். ஒரு சம்ம கையை தட்டலாமா? ஆகவே விசுவாசத்தை நீங்கள் உங்கள் லாபத்திற்காக கிரியம் பேசுகிறீர்கள், பிஸ்னஸ் பேசுகிறீர்கள். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு எந்த பொருளாதாரம் தேவை கிடையாது. நம்புங்க. நம்புனா அவர் கட்டளையை சொல்வார், அப்போ நீ கீழ்ப்படிவ. நம்பாமல் போகும்போது கட்டளை கீழ்ப்படிய மாட்ட. தாவீது செய்த பாவத்துக்கு 70,000 பேர் ஆண்டவர் கொன்று போட்டுறாரு ஒரு நாளைக்கு. 70,000 people.
கணக்கு போடுங்க. அவர் கோவப்படுகிறார், தேவன் தானா என்ன? தன்னுடைய இராணுவத்தை எண்ணி பார்த்தான். செய்தது என்ன? ஒரு சின்ன தப்பு. தான் கொடுத்த ஆசீர்வாதத்தை எண்ணி பார்த்தான். எத்தனை இராணுவம், எத்தனை மிலிட்ரி, எத்தனை வீரர்கள், எத்தனை குதிரைகள், எத்தனை கழுதைகள். தீர்க்கதரிசியை வச்சு சொன்னார், என்னாதப்பா என்னாத. அதே மாதிரி எண்ணுனாம், எண்ணி பெருமைப்பட்டான். ஆகா, பெருமைப்பட்ட எப்படி? ஆகா, இவ்வளோ குதிரைகள், இவ்வளவு இராணுவங்கள், ரதங்கள் எல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னு நன்றி சொன்னான். அந்த நன்றி ஆண்டவர் கேட்டுக்கொள்ளல. அடுத்த கட்டம் தீர்க்கதரிசி அனுப்பினார். நீ என் கட்டளை மீறி ஜனங்களை எண்ணினபடியினால், சென்சஸ் எடுத்தபடியினால் 3 தண்டனை உனக்கு வைத்திருக்கிறேன். இதில் எந்த தண்டனை உனக்கு வேணும்? ஒரு தண்டனையிலையும் அவன் வேணும்னு கேட்டுக்கிடல, பிடிபடாமல் பேசினான். யுத்தத்தில் நீ தோற்று போகணுமா, கொல்லவே தான் அனுப்பணுமா, கொன்று போடணுமா? ஒன்றுமே பதில் சொல்ல அவன் எஸ்கேப் ஆயிடுவான். ஆண்டவர் ஜனங்களை வாதித்தார். அவருக்கு ஸ்கெட்சு 3 நாள் வச்சு 70,000 பேரை கொல்லணும். ஒவ்வொரு நாளைக்கு 70,000 பேர். முதல் நாள் 70,000 பேரை கொன்றார். கொன்ற உடனே தாவீதுக்கு பயம் வந்து போச்சு. இந்த ஆடுகள் என்ன செய்தது? பாவம் நான் தானே செஞ்சேன். இன்னும் தீர்க்கதரிசிட்டு போய் அழுவான். தீர்க்கதரிசி உடனே சொல்லுவான், ஓடி போய் கர்த்தருக்கு பொறுத்தானே செலுத்தணும். உடனே அவன் ஓடி போய் ஆடு மாடுகளின் நிலத்தையும் வாங்கி அதில் கர்த்தருக்கு பலியிடுவான். நல்லா உற்று பாருங்கள், 2 சாமுவேல் கடைசி அதிகாரத்தை வாசி பாருங்கள். அதில் கடைசியில் என்ன சொல்லுவார்னா, பலியிட்ட வேளையில் கர்த்தர் தூதனுக்கு கட்டளை இடுகிறார், இனி யாரையும் கொல்லாதே. பலி வந்த பிறகு தான் அவர் கட்டளை பிறகு இனி யாரையும் கொல்லாத. அதில் 1,40,000 பேர் காக்கப்பட்டது. தாவீது செலுத்தின 5 மாடுகளில் இருக்குது. இதான் வசனம். கர்த்தரை ஒரு பிம்பமாக கருதாதீர்கள், உயிருள்ள தேவன் அவர். நீங்கள் உயிர்